78வது தேசிய சுதந்திர தின விழாவில் ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதியும் முப்படைகளின் முனைஞரும் பிரதானியுமான அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு இலங்கை இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரோட்ரிகோ அவர்களது பூரண வழிகாட்டலின் கீழ் எமது நாட்டின் பாதுகாவலரான இலங்கை இராணுவ படை வீரர்களின் கௌரவ அணிவகுப்பு மரியாதை தற்பொழுது இடம்பெறும் தருணம். 78வது சுதந்திர தின நிகழ்விலே இலங்கை இராணுவத்தினர் தேசிய கொடியை ஏந்திய வண்ணம் மேன்மை தங்கிய ஜனாதிபதிக்கு அணிவகுத்து செல்லும் காட்சியினைத்தான் தற்பொழுது நீங்கள் எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் கோட் சேனலூடாக பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த அணிவகுப்பு மரியாதைகளை மேன்மை தங்கிய ஜனாதிபதி அணிவகுத்து செல்லும் காட்சி இப்பொழுது இலங்கை இராணுவத்தின் வாகனத்தின் இலங்கை இராணுவ பேண்ட் இன்னிசை குழுவினர் மேன்மை தங்கிய ஜனாதிபதிக்கு அணிவகுத்து செல்லும் காட்சியினைத்தான் தற்பொழுது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். பிரம்மாண்டமாக பெருந்திரளான இலங்கை இராணுவ வீரர்கள் உள்ளடக்கப்பட்ட பேண்ட் இன்னிசை குழுவினர், அதனைத் தொடர்ந்து இலங்கை இராணுவ வாகனத்தின் கவச வாகன படையணியில் இராணுவ வீரர்கள் அணிவகுத்து செல்கிறார்கள். இப்பொழுது முதலாவதாக இலங்கை இராணுவத்தின் கவச வாகன படையணியைச் சேர்ந்த படை வீரர்கள் அணிவகுத்து சென்று கொண்டிருக்கும் காட்சியினை தான் தற்பொழுது காண்கிறீர்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கை இராணுவத்தின் பீரங்கி படையினர் அணிவகுத்து செல்லும் காட்சி, அதனைத் தொடர்ந்து இலங்கை இராணுவத்தின் சமிச்சை படையணியைச் சேர்ந்த படை வீரர்கள் அணிவகுத்து செல்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கை இராணுவத்தின் பொறியியல் படையணியினர் இப்பொழுது அணிவகுத்து செல்லும் காட்சியை தான் காண்கிறீர்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கை இராணுவத்தின் லேசாயுத காலாயுத படையணி இப்பொழுது அணிவகுத்து செல்லும் காட்சியினைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கை சிங்க படையணியின் படை வீரர்கள் அணிவகுத்து சென்று கொண்டிருக்கும் காட்சியினைத்தான் தற்பொழுது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் வேகமாக அணிவகுத்து செல்லும் இலங்கை சிங்க படையணியினர், அதனைத் தொடர்ந்து இலங்கை கெமுனு ஹேவா படையணியைச் சேர்ந்த படை வீரர்கள் அணிவகுத்து செல்லும் காட்சியினை தான் தற்பொழுது நீங்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். மிகவும் கம்பீரமாக இலங்கை இராணுவத்தின் கெமுனு காலாட் படையணியைச் சேர்ந்த படை வீரர்கள், அதனைத் தொடர்ந்து இலங்கை இராணுவத்தின் கஜபா படையணியைச் சேர்ந்த படை வீரர்கள் ஜனாதிபதிக்கு அணிவகுத்து செல்லும் காட்சியினைத்தான் தற்பொழுது நீங்கள் காண்கிறீர்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கை இராணுவத்தின் விஜயபாகு காலாட் படையணியைச் சேர்ந்த படை வீரர்கள் இப்பொழுது அணிவகுத்து செல்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கை இராணுவத்தின் மின்சார பொறியியல் இயந்திர படையணியைச் சேர்ந்த படை வீரர்கள் தற்பொழுது அணிவகுத்து செல்லும் காட்சியினைத்தான் இப்பொழுது காண்கின்றீர்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கை இராணுவத்தின் கமாண்டோ படையணியைச் சேர்ந்த படை வீரர்கள் அணிவகுத்து செல்லும் காட்சி, இலங்கை இராணுவத்தின் கமாண்டோ படையணியைச் சேர்ந்த படை வீரர்கள் இப்பொழுது ஜனாதிபதிக்கு அணிவகுத்து செல்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கை இராணுவத்தின் விசேட படையணியைச் சேர்ந்த படை வீரர்கள் இப்பொழுது மேன்மைதங்கிய ஜனாதிபதிக்கு அணிவகுத்து செல்லும் காட்சியினைத்தான் தற்பொழுது நீங்கள் பார்வையிட்டுக் கொண்டு இருக்கின்றீர்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கை இராணுவத்தின் மின்சார பொறியியல் படையணியைச் சேர்ந்த படை வீரர்கள் அணிவகுத்து செல்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கை இராணுவத்தின் போர்க்கருவி படையணியைச் சேர்ந்த படை வீரர்கள் அணிவகுத்து செல்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கை இராணுவத்தின் வைத்திய படையணியைச் சேர்ந்த படை வீரர்கள், இலங்கை இராணுவத்தின் வைத்திய படையணியைச் சேர்ந்த படை வீரர்கள் அணிவகுத்து செல்லும் காட்சியை தான் காண்கிறீர்கள். அடுத்ததாக இலங்கை இராணுவத்தின் பேண்ட் இன்னிசை குழுவினர்களோடு இணைந்து இலங்கை இராணுவத்தின் போர்க்கருவி படையணியைச் சேர்ந்த படை வீரர்கள் இப்பொழுது அணிவகுத்து செல்லும் காட்சி, அதனைத் தொடர்ந்து இலங்கை இராணுவத்தின் மருத்துவ படையணியைச் சேர்ந்த படை வீரர்கள் ஜனாதிபதிக்கு அணிவகுத்து செல்லும் காட்சியினைத்தான் இப்பொழுது நீங்கள் காண்கிறீர்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கை இராணுவத்தின் பொது சேவா படையணியைச் சேர்ந்த
படை வீரர்கள் தற்பொழுது அணிவகுத்து செல்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கை இராணுவத்தின் மின்சார பொறியியல் பணியணியைச் சேர்ந்த படை வீரர்கள் தற்பொழுது மின்விதங்கிய ஜனாதிபதிக்கு அணிவகுத்து செல்லும் காட்சியினைத்தான் தற்பொழுது காண்கின்றீர்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கை இராணுவத்தின் இராணுவ சேவை படையணியைச் சேர்ந்த படை வீரர்கள் அணிவகுத்து செல்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கை இராணுவத்தின் போலீஸ் சேவை படையணியைச் சேர்ந்த படை வீரர்கள் இப்பொழுது அணிவகுத்து செல்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கை இராணுவத்தின் சிறப்பு படையணியான இலங்கை இராணுவ சேவை படையணியைச் சேர்ந்த படை வீரர்கள், அதனைத் தொடர்ந்து இலங்கை இராணுவத்தின் மகளிர் படையணியைச் சேர்ந்த வீராங்கனைகள் இப்பொழுது பேண்ட் இன்னிசை குழுவினர் மற்றும் அணிவகுப்பு மரியாதையிலே இலங்கை இராணுவ மகளிர் படையணியைச் சேர்ந்த படை வீரர்கள் அணிவகுத்து செல்லும் காட்சியை காண்கின்றீர்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கை இராணுவத்தின் விவசாய மற்றும் கால்நடை வள இராணுவ வீரர்கள் இப்பொழுது அணிவகுத்து செல்லும் காட்சி. அதனைத் தொடர்ந்து இலங்கை இராணுவத்தின் தேசிய பாதுகாப்பு படையணியைச் சேர்ந்த படை வீரர்கள் அணிவகுத்து செல்லும் காட்சியினை காண்கின்றீர்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கை இராணுவத்தின் முன்னோடி படையணியைச் சேர்ந்த படை வீரர்கள் இப்பொழுது அணிவகுத்து செல்லும் காட்சியினைத்தான் எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் காட் சேனலை பார்வையிட்டு எமது சேனலை சப்ஸ்கிரைப்